ஹலோ! இன்னைக்கு வந்துட்டு நம்ம இட்லி பொடி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல சூப்பரா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, உச்சக்கடலை பருப்பு, வேர்க்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, சீரகம், தனியா, மிளகு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அது ஆக்சுவலி, அப்புறம் கருவேப்பிலை. இதுதாங்க இதுக்கு மெயின் தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கடலை பருப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் கணக்கு தான். அதுதான் என்னோடய மெஷரிங் கப்பு. அந்த மெஷரிங் கப்பை வச்சு தான் நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக இந்த பருப்பு பொடியை வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். கடலை பருப்பு வந்துட்டு கம்மியாக அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தாங்க நான் போட்டிருக்கேன். ஏன்னா கடலை பருப்பு வந்து வாய்வு கேஸ். அதனால் நான் கடலை பருப்பு எதுக்குடா நம்ம நிறைய யூஸ் பண்ணனால கடலை பருப்பு நான் கம்மியாக பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு நிறைய போட்டிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது. இட்லிக்கோ எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நார்மலாக இட்லி பொடிக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் போட மாட்டாங்க. பட் இவ்வளோ ஐட்டம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு இந்த இட்லி பொடி வந்து சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்கள் நல்லா தரலாம். ஏன்னா இதில் நம்ம வேர்க்கடலை, ஒச்சக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உளுந்து பருப்பு தான் பார்த்திங்களா எவ்வளோ சேர்த்துருக்கேன். அதே மாதிரி துவரம் பருப்பு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 2 ஸ்பூன் தான். துவரம் பருப்பும் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உளுந்தம் பருப்பு வந்துட்டு போன்ஸுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் கொடுக்குவாங்க. அதனால் நம்ம உளுந்தம் பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு உளுந்தம் பருப்பு தாங்க நிறையா நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த கனமான பாத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து தீயாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பொன்னிறமாக நல்லா அழகாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்புலாம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒட்டுக்காக வந்துட்டு எல்லா பருப்பையும் அட் அ டைம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு வறுக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு பருப்பு வந்துட்டு சீக்கிரம் வேகும், ஒரு பருப்பு வந்துட்டு லேட்டாக வேகும், ஒன்று வந்துட்டு அப்புறம் தீஞ்சு போயிடும். அதனால வந்துட்டு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஐட்டமும் அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டு வறுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டேன், அப்புறம் துவரம் பருப்பு, அப்புறம் தான் உளுந்தம் போட்டேன். ஸோ அது மாதிரி தான் நீங்களும் இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இது எந்த ப்ரொபோர்ஷனில் எப்படி நம்ம பண்ணுறோம் செய்கிறோன்னு வந்துட்டு நல்லா தெரியும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை இன்னொரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் ஆற வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து சூடாக வந்துட்டு இது எதுவுமே இடிக்கக்கூடாது. அது இப்போ வந்துட்டு அந்த நெக்ஸ்ட்டு என்ன வந்துட்டு நான் வறுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அதில் வந்துட்டு ஒரு அரை கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு நான் இப்போ வேர்க்கடலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேர்க்கடலை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுப்பட வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கடலை தான் போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேர்க்கடலை கொஞ்சம் வந்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேர்க்கடலை நம்ம நல்லா வறுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட தோல் வந்துட்டு பீல் ஆகிட்டு வரும். அந்த டைமில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு உடச்ச கடலை பருப்பு அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் நம்ம அந்த எல்லா பருப்பையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிக்கிறேன். ஏன்னா வேர்க்கடலை பருப்பு வந்து வேக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உடச்ச கடலை ஆல்ரெடி வறுத்தது. அதே மாதிரி முந்திரி பருப்பு சீக்கிரம் வந்துட்டு வறுத்துரும். அதனால் வந்துட்டு அதை லாஸ்ட்டில் போட்டுட்டு இப்போ இந்த 3 பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். அது ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு செட்டு வறுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் செட் நம்ம இப்போ இந்த வறுக்கிறது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. அதனால் இது ஈஸியாக நம்ம இப்போ பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பொடி நீங்கள் நிறைய வச்சு கொடுப்பீங்கன்றனால கொஞ்சம் வந்துட்டு மிளகா கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து பெப்பரோட காரம் வந்துட்டு ரொம்ப நல்லது மிளகா காரத்தை விட. இது வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்கனால நான் வந்துட்டு இது வந்து நீட்டு மிளகா கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து மிளகும் ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் மிளகா கம்மியாக தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிளகா நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட காம்பையும் கிள்ளிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். காம்போடு எதுக்குமே நம்ம சமைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம். இப்போ ஜீரகம் நீங்கள் நிறையாவே சேர்க்கலாம். ஜீரகம் நீங்கள் நிறையா சேர்த்தாலே அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஜீரகம் நல்லா வறுத்துச்சுன்னா படன்னு பொரிய ஆரம்பிக்குங்க. அந்த பக்குவத்தை வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி கனமான 3 டயர் பாத்திரங்க. ஸோ இது சீக்கிரம் வறுபட்டுரும். இது பார்த்திங்களா நல்லா படன்னு பொரிஞ்சு வருது. இது நல்லா ஏன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வந்துட்டு தீஞ்சு போயிடும். அதனால் இது நல்லா லைட்டாக பொன்னிறமாக பொறப்பட வரும்போது நெக்ஸ்ட் இதை பாத்திரத்துலேருந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்களா
கிட்டத்தட்ட நான் இவ்வளோ பெப்பர் யூஸ் பண்ணுறேன். நான் மிளகா கம்மியாக யூஸ் பண்ணதால கொஞ்சம் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பர் வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பெப்பர் வந்துட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஸோ அதுதான் இதோட பக்குவம். ஸோ தட் இதோட ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு பெப்பரும் நல்லா வந்துட்டு வறுந்துருச்சு இப்போது. இப்போ இது வறுந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதை நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அது கூட இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் ஆரம்பித்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இதோட பக்குவம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்துட்டு ஒரு 2½ ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஃப்ளேவர் நம்ம எதில் போட்டாலுமே அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா வாசனையாக எடுத்து கொடுக்குங்க. அதனால வந்துட்டு நான் இதில் வந்து தனியா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2½ ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கிட்டேயே இருக்குங்க. நான் இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காமிச்சிட்டல. ஸோ நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா பட்டு 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 போட்டு ஒரே வாணலியில் டக்கு டக்குன்னு வறுத்துடலாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி வீட்டில் வரைக்கிறது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தாங்க நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணித்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீ பொடி இட்லினா இதை வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு இது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எங்கெங்க முடி இருக்குது நம்மளுக்குலாம் மண்டையில். கருவேப்பிலை போட்டாலும் குழந்தைங்க எடுத்துருவாங்க. பட் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஷ்ஷு கூட கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ தட் நீங்கள் பொடியில் எப்பயுமே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படப்படன்னு கையில் நசுங்கிடுங்க. இலை வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சுன்னா. இப்போ அந்த பக்கத்தில் நான் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கருவேப்பிலை நல்லா இதாகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நம்ம இது வந்துட்டு அந்த ஆற பாத்திரத்துக்கு வந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம். ஏன்னா கட்டி பெருங்காயம் தாங்க வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கட்டி பெருங்காயத்தை நீட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக போட்டேன். அப்படியே அந்த கட்டி பெருங்காயம் வந்துட்டு பலூன் மாதிரி வந்து பொரிஞ்சிடுங்க. அதுதான் இதோட பக்குவம். அதே மாதிரி நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிரும். ஏன்னா அதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல பக்குவமாக வறுத்துருக்கீங்கன்றதுக்கு அது அடையாளம். இல்லைன்னா சவுக்குன்னு இருக்கிற மாதிரி சரியாக மையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல திப்பியாக நிற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இதை நீங்கள் நல்லா வறுத்துட்டுனீங்கன்னா இது நல்லா மெஞ்சு பவுடர் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து வச்சாங்க. லாஸ்ட்டாக வந்து கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இவ்வளோ டிஷ்ஷுக்கு வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். கல்லுப்பு நம்ம இதுக்கு வறுத்துட்டு தான் போடுவோம். அதுதான் இதோட ஃப்ளேவர் இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ கல்லுப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கோஸ் பல்ஸில் வந்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதே மாதிரி ரொம்ப பவுடராக இருந்தாலும் இது நல்லா இருக்காதுங்க. அதனால் கோஸ் பல்ஸில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரைச்ச பவுடரையும் இது கூட காமிக்கிறேன். அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. கல்லுப்பு வறுபட்டுச்சு பார்த்திங்களா. இதுதான் இதை ஃபைனலாக வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. நம்ம பருப்பு பொடி ரெடி. இந்த பருப்பு பொடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.